இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு கிரியேட் எ ஜாவா ப்ரோக்ராம் இன் எஸ்டிஎஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எஸ்டிஎஸ் டூலை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அதில் நமக்கு வந்து நார்மல் கிரியேட் எ ஜாவா ப்ராஜெக்ட் கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறமா ப்ராஜெக்ட் நேம் கேட்பாங்க. ப்ராஜெக்ட் நேம் வந்து சிஓடி ஜாவான்னு போட்டுக்கலாம். அப்புறமா ஜாவா வெர்ஷன் வந்து நம்ம என்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜாவா 1.8. செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ ஃபினிஷ் கொடுத்துடலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஆர்சி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் அந்த எஸ்ஆர்சி கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் கிளிக் பண்ணோம். ரைட் கிளிக் பண்ணி நியூ அதில் போயிட்டு பேக்கேஜ் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து com.cod.program அப்படின்னு கொடுத்துடலாம். ஃபினிஷ் கொடுத்தோம்னா ஒரு பேக்கேஜ் ஒன்று கிரியேட் ஆயிரும். ஸோ அந்த பேக்கேஜுக்குள்ளே தான் வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ பேக்கேஜில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ அதில் போயிட்டு கிளாஸ் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இந்த டூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிளாஸுக்கு நேம் கொடுத்தீங்கனாலே போதும். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு வந்து அந்த பப்ளிக் கிளாஸ் அப்படின்னா கிளாஸ் நேமும் க்ரியேட் பண்ணிடும். ஸோ தட் நம்ம வந்து அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மெத்தட் எதாவது க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நம்ம ப்ரோக்ராம் லாஜிக்கெலாம் எழுத முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூலில் மெயின் அப்படின்னு போட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா மேலேயே பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தட் அப்படின்னு ஒரு சஜஷன் வரும். ஸோ அதை என்ட்ரு பண்ணோன்னா நமக்கு ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் ஆயிரும். அதே மாதிரி சிஸ் அவுட் அப்படின்னு போட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே system.out.printlnோட அந்த ஒரு இதை வந்து ரெடி பண்ணிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஓடி போட்டாச்சு. போட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் வந்துடும்.